சற்றுமுன் வெளியான தகவல். இனி அடியோடு மாறப்போகும் ஆதார் கார்டு போட்டோ மற்றும் QR கோடு மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும், ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஆதார் கார்டு விவரங்கள் மூன்றாம் நபருக்கு செல்வதை தடுக்கவும் பயனர்களின் தனி உரிமையை பாதுகாக்கும் விதமாகவும் ஆதார் கார்டுகளில் மெசேஜ் மாற்றம் கொண்டு வரப்பட இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது. அந்த வகையில் ஆதார் ஆணையம் இதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது திட்டமிடப்பட்டு இருக்கிற மாற்றத்தால் ஆதார் கார்டின் வடிவமே மொத்தமாக மாறலாம் என்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை பார்க்கலாம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது ஆதார் என்பது தற்போது தவிர்க்க முடியாத அடையாள ஆணையமாக உள்ளது. ஆதார் அடையாள ஆவணத்தில் தற்போது 12 இலக்க எண்கள், புகைப்படம், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றுள்ளது. இதில் ஆதார் கார்டை பொறுத்தவரை சிம் கார்டு முதல் நிதி சார்ந்த சேவைகள், அரசின் நலத்திட்டங்கள் ஆகியவை பெறுவதற்கு பிரதான ஆவணமாக கேட்கப்படுகிறது. இதனால் இந்த கார்டை வைத்து பல்வேறு மோசடிகளும் நடைபெறுகிறது. தனியார் அமைப்புகள், நிறுவனங்களிடம் கூட ஒருவரின் ஆதார் விவரங்கள் எளிதாக கிடைக்கின்றன. இதனால் ஆதாரின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை கேள்விக்குள்ளாகியுள்ளது. எனவே ஆதாரின் தனியுரிமையை உறுதி செய்யும் விதமாக ஆதார் கார்டில் மெசேஜ் மாற்றங்கள் கொண்டு வர ஆதார் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது டிசம்பருக்குள் ஆதார் கார்டு மொத்தமாக மாறப்போகும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்னதான் மாறும் என்பது பற்றிய விவரங்கள் இங்கே பார்ப்போம். புதிய ஆதார் அட்டை எப்படி இருக்கும்? அட்டையில் கீழ்கண்ட விவரங்கள் மட்டுமே தெரியும். புகைப்படம், QR கோடு. பழைய ஆதார் அட்டையில் இருந்த கீழ்கண்ட விவரங்கள் இனி வெளிப்படையாக இருக்காது. பெயர், ஆதார் எண், முகவரி, பிறந்த தேதி, பாலினம். இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால், பயனர் ஒருவரின் எந்த ஒரு தனிப்பட்ட தகவலும் அட்டையில் அச்சிடப்படாது. அனைத்து விவரங்களும் QR கோடில் மட்டுமே இருக்கும். சரி, QR கோடில் என்ன இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது புதிய ஆதார் கார்டின் QR கோடில் கீழ்கண்ட விவரங்கள் இடம்பெறும். இதில் பெயர், ஆதார் எண், பிறந்த தேதி, முகவரி, பாலினம். சரி, QR கோடை யார் அணுக முடியும்? அதாவது அரசு அங்கீகரித்த ஸ்கேனர்கள், UIDAIன் அதிகாரப்பூர்வ செயலிகள், வெரிஃபிகேஷன் கருவிகள். அடுத்தது ஹோட்டல்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அலுவலகங்கள் மற்றும் தனிநபர்கள் என யாரும் ஆதார் கார்டை புகைப்பட நகல் எடுத்தாலும் எந்த தனிப்பட்ட விவரங்களையும் பார்க்க முடியாது. சரி, ஏன் இந்த மாற்றம் கொண்டு வர திட்டம் வந்துவிட்டது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது தனி உரிமை பாதுகாப்பு. ஆதார் கார்டு விவரங்களை பெறும் தனியார் நிறுவனங்கள், ஹோட்டல்கள், சிம் கார்டு சேவை வழங்கும் நிறுவனங்கள் உள்ளிட்டவை இந்த தரவுகளை கசியவிட வாய்ப்பு உள்ளது. ஆகையால் பயனர்களின் தரவுகள் பொதுவெளியில் இப்படி தெரிந்தால் இதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிற புதிய ஆதாருக்கு அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆதார் தரவுகளை தவறாக பயன்படுத்துவது ஏறத்தாழ முற்றிலும் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஆதார் கார்டில் மேற்கண்ட மாற்றங்கள் அமலுக்கு வந்த பிறகு யாருக்கு வேண்டுமானாலும் ஆதார் நகலை அளிக்கலாம். ஏனெனில் ஆதாரில் பிரிண்ட் செய்யப்பட்டு எந்த விவரங்களும் இருக்காது. உங்களின் தனிப்பட்ட விவரங்களை யாராலும் பார்க்க முடியாது. டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் மட்டுமே செய்ய முடியும். QR
கோட் ஸ்கேன் செய்தால் மட்டுமே டேட்டாவை பார்க்க முடியும் என்பதால் ஒருவரின் தனிப்பட்ட விவரங்கள் 100% உறுதி செய்யப்படும். சரி, தற்போது வரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் இது தொடர்பாக வெளியாகவில்லை. எனினும் சமீபத்தில் அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பு ஒன்றில் புதிய ஆதார் செயலியில் மேம்பட்ட அம்சங்கள் இருப்பதாகவும் QR கோடு அடிப்படையிலான கார்டு குறித்த விவரமும் இடம்பெற்று இருந்தது. எனவே ஆதாரில் பாதுகாப்பை மேம்படுத்த QR கோடு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க அரசு முடிவு செய்து இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் சமீப நாட்களாக பல்வேறு தரவுகள் பகிரப்பட்டு வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பிறந்த தேதிக்கு சான்றாக ஆதார் செல்லுமா? UIDAI ஆணையம் அளித்த விளக்கம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க. அதாவது, இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆதார் அட்டை எதற்கெல்லாம் செல்லும், எதற்கெல்லாம் செல்லாது என்பதில் இன்னும் பலருக்கு குழப்பம் நீடிக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனின் அன்றாட வாழ்வியலும் பிரிக்க முடியாத அங்கமாக ஆதார் அட்டை மாறிவிட்டது. அந்த வகையில் பத்திரப்பதிவு முதல் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவது வரை என அனைத்து இடங்களிலும் ஆதார் முன்னிலைமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் வசிக்கும் ஒருவரும் ஆதார் அட்டை பெற முடியும். குடியுரிமை இல்லாத இந்தியர் ஒருவரும் கூட இந்த நாட்டில் வசிக்கும் போது கூட ஆதார் அட்டை பெற பதிவு செய்யலாம். உதாரணமாக, இந்தியாவுக்கு சுற்றுலா வரும் பில் கேட்ஸ் குறைந்தது 182 நாட்கள் வசித்தல் கூட ஆதார் அட்டை பெற தகுதியுடையவார். இதனால் ஒரு நபருக்கு ஒரே ஒரு ஆதார் எண் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. பயோமெட்ரிக் தொழில்நுட்ப அடிப்படையில் உருவாக்கப்படும் இந்த 12 இலக்க அடையாள எண் ஒரு நபரின் தனித்துவமான அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது. இதனால் பெயர், பிறந்த தேதி, முகவரி, பாலினம், புகைப்படம், கைரேகைகள், கருவிழி உள்ளிட்ட தகவல்கள் மூலம் ஒரு குடியிருப்பாளரை ஆதார் அடையாளம் காட்டுகிறது. ஆதார் என்பது ஒரு அடையாள காட்டியாக விளங்குகிறது. இருப்பினும் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆதார் அட்டை எதற்கெல்லாம் செல்லும், எதற்கெல்லாம் செல்லாது என்பதில் இன்னும் பலருக்கும் குழப்பம் நீடிக்கிறது. குறிப்பாக இத்தனை பிறந்த தேதி சான்றாக பயன்படுத்தலாமா என்ற கேள்வி பலரிடமும் காணப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு இது குறித்து ஆணையம் அளித்த விளக்கத்தில் ஆதார் என்பது ஒரு அடையாள அட்டை மட்டுமே, அதனை பிறந்த தேதிக்கு சான்றாக அமையாது என அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. காரணம், ஆதார் சட்டம் 2016 ஆதார் எண் என்பது ஒரு அடையாளத்திற்கான ஒரு சான்று மட்டுமே. ஆதார் அட்டை மட்டும் வைத்து கொண்டு குடியுரிமை அல்லது குடியிருப்புக்கான எந்த ஒரு உரிமையும் கோர முடியாது. பிறந்த தேதிக்கான ஆவணமாகவும் கோர முடியாது. இந்தியாவில் பிறப்பு, இறப்பு என இந்த 2 முக்கிய நிகழ்வுகள் குடியுரிமை பதிவுகள் மூலம், சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கான 1968 வருட பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. ஆகையால் பிறப்பு சான்றிதழ் இல்லாத பயனர்கள் ஆதார் பதிவு செய்யும் போது வாய்மொழி தகவல் அல்லது சுய உறுதிமொழி அடிப்படையில் ஆதாரில் பிறந்த தேதி பதிவு செய்யப்படுகிறது. சரியான தேதியோ அல்லது மாதமோ தெரியாத பட்சத்தில் ஒருவரின் தோட்டத்தை வைத்து அல்லது அவர் செல்லும் தேச வயதை வைத்து ஆண்டு மட்டும் கணக்கிடப்படுகிறது. அத்தகைய நேரங்களில் சிஸ்டம் தானாகவே அந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதியை பிறந்த நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆதார் என்பது ஒரு அடையாளங்காட்டியாக மட்டுமே செயல்படும் என்றும் அதற்கு மேல் எதுவும் இல்லை என்றும் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.